உடம்பு சரியில்லாத இந்த நேரத்தில் கூட ஒரு ஹெல்த்தியான சாப்பாடை செஞ்சு போட மாட்டேறாளே அப்படின்ட்டு ராதிகாவை நினச்சி ஈஸ்வரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாக்கியா கிட்டேயும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. இவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு உனக்கு நல்லாவே தெரியும். இவனுக்காக நீ சேர்த்து செஞ்சா என்ன? ஒரு ஹெல்த்தியான சாப்பாடை நீயாவது செஞ்சு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, நான் இவருக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு ஒன்றும் நான் இவர்கிட்ட சம்பளம் வாங்கலை அப்படின்ட்டு போகிறாங்க. ஈஸ்வரி கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, பாக்கியா பேசுகிறத பற்றியா? இவன் முன்னாடி இருந்த பாக்கியாவே கிடையாது, டோட்டலாக மாறிட்டா. எது சொன்னாலும் இப்படி தான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு குறை சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க. பாக்கியா இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறத நினச்சி கோபி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ராதிகா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. கோபியை பார்த்து, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு வச்சதை இவன் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் லெமன் சாதமும் சிப்ஸும் செஞ்சு வச்சுட்டு தான் போனேன். அதுக்கு மேலே என்ன செய்யணும்னு கேட்குறீங்க அப்படின்ட்டு ஈஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க. பாக்கியாவை ஒரு பக்கத்தை உயர்த்தியும் ராதிகாவை ஒரு பக்கம் தாழ்த்தியும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஈஸ்வரி. எப்படியாவது பாக்கியா கோபி ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும், ராதிகாவை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது.